வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாக இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் அனுசரணையாகவும் அனுசரித்து நடந்துக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? அடுத்ததாக வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களோட ஒர்க்ஸில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், சின்ன வேலையோ பெரிய வேலையோ எப்படி இருந்தாலும் கவனமாக செய்யுங்க. அதிக கவனம் செலுத்தி உங்களோட வேலைகளை செஞ்சால் மட்டும்தான் மிஸ்டேக்ஸ் ஏற்படாமல் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட காதல், திருமண, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தா, இன்றைக்கி உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு கூட நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும். ஓகேங்களா? இப்படி நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கும் போது உங்கள் 2 பேர்கிட்ட ஒரு நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி உங்களோட நிதி நிலையை சமாளிக்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்க போகுது. உங்கள் தகுதிக்கு மீறி செலவு பண்ணுவீங்க. அதாவது உங்கள் கையில் இருக்க காசுக்கும் மீறி அதிகமாக செலவு பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற செலவு மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டு தேவையான செலவுகளை செய்கிறது கரெக்டாக இருக்கும். பணவரவு இன்றைக்கி நார்மலாக தான் இருக்க போகுது. அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மனுஷனுக்கு வாழ்க்கையில் எது இருக்கோ இல்லையோ ஹெல்த்தியாக இருக்கிறது கண்டிப்பாக அவசியம். ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷனால் நிம்மதியாக வாழ முடியும். ஓகேங்களா? அப்போது ஆரோக்கியம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாமா? இன்றைக்கி உங்களோட தாயின் உடல் நலத்துக்காக பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது. இதை நினச்சி நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அம்மாவோட உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். நீங்களும் தேவையற்ற மனக்கவலையை தவிர்த்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்க பாருங்கள். ஓகேங்களா? ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்ச மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ ஸ்ரீராம் ஆஞ்சநேயா.